ஆச்சாரியாலே லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு நினைச்சாள். அது பாஸ்கர் ராயர் எழுதணும்னு அம்பாள். நீங்க என் சகோதரன் நாராயணன் அவனுடைய நாமாக்கு தான் எழுதணும்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எழுதினாள் ஆச்சாரியா. பாஸ்கர் ராயர் தான் எழுதினாள். சர்வதோமுகாந்தையாஜி, சர்வதோமுகம் வாஜபேயங்கள்லாம் பண்ணவரவர். அம்பாள் உபாசகர் வேதி மத்தியத்துல வச்சு ஸ்ரீசக்கர பூஜை. ஸ்ரீசக்கர பூஜை கிடைக்குமோ? அம்பாள் ஆராதிக்கிற ஜென்மானா ஜென்மா ரொம்பவுக்கு அம்பாளுடைய சுரூபம். அம்பாள் ஆராதிக்கிறவாள் அவன் எல்லாம் உபாசகால் பார்த்தா உபாசகால ஸ்திரீயாவே தோணும். அப்படி அம்பாளுடைய சுரூபமாவே தோணும். பாஸ்கராயர் மத்தியாத்மத்துல வந்து அம்பாள் ஆராதிச்சா. சஹஸ்ரநாமத்துல தன்னை பத்தியே எழுதிட்டு இருக்காள். அம்பாள் தனக்கு பண்ண அனுகிரகத்தை, தனக்கு வந்த கஷ்டங்கள் அம்பாள் நிவர்த்தி பண்ணது அதெல்லாம் சொன்னா தானே தெரியும். 10,000 ரூபாய் கடன் வாங்கிவிட்டாள் அம்பாளுடைய பூஜைக்காக மத்தியாத்மத்துல வந்து. ஏன்னா பத்னிக்கு வந்து தங்க நகையெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம். அம்பாளுக்கு பீடம் ஸ்வர்ணத்திலையும், ஸ்வர்ணத்துல தாரா பாத்திரமும், ஸ்வர்ணத்துல தீர்த்த வேதியும் வேண்டாமான்னு 10,000 ரூபாய் கடனை வாங்கினார். எல்லாம் பீடம் கொண்டு 10,000 ரூபாய்க்கு தங்கத்துல பண்ணிவிட்டார். பண்ணி வச்சுட்டார். வச்சுன்னா எழுதி கொடுத்துருக்கார். கடனுக்கு வட்டி போட்டு வரப்போறது அவன் நினைச்சிட்டு இருக்கான். 3 வருஷ காலாவதி வந்துருச்சு. இவர் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு உட்கார்ந்து பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கார். பத்னியே வடக்க அனுப்பிச்சிருக்கார். வடநாடு அவருக்கு ஊரு. அங்க பூமி வீடு இருக்கு. அதை வித்து கொண்டு வந்து பணத்தை கொடுத்து விடுவது. அந்த நாள்ல ரயில் கிடையாது. இப்போ புறப்பட்டு போய் 3 மாசம் ஆகுது. அங்க போய் சேர்றதுக்கு 6 மாசம் ஆகும். திரும்பி வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். இவரே பூஜைக்கு நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணிட்டு இருக்கார். நாளைக்கு காலாவதியாக போறது அவங்க வாசல்ல வந்து விஷம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பணம் கொடுத்தவன் வைய மாட்டானோ. என்ன சொன்னா, என்னங்கன்னு அம்பாளை பூஜை பண்றேன்னு ஊரை ஏமாத்திரா கடன் வாங்கிவிட்டு கொடுக்காம கடன் கொடுக்க வேண்டாமா. அந்த சமயம் அவர் எந்த அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னா குங்குமத்தையும் புஷ்பத்தையும் எடுத்து ஓம் அபர்ணாயி நமஹா, அபர்ணாயி நமஹாங்கிற அர்ச்சனை சொல்றாள். அம்பாளுக்கு அபர்ணான்னு பேரு. அபர்ணானா அபகதம் ரணம் பக்தானாம் யயா, பக்தர்களுடைய கடனை போக்கினவள் அர்த்தம். அப்ப சொன்னாள் ணமிஷ்டமதத்வைவ அன்னாமஜபதோ மம ஸ்ரே கதமபன்னேதி ரூಢீ லஜ்ஜாயதே நவா. அம்மா நாள் உன் பூஜைக்கு வாங்கின கடன் இதை என்ன கொடுக்க முடியாம பண்ணிவிட்டு நீ இனிமே பெரிய கடனை வார ரிஷிரணம், தேவரணம், பித்ரணம், மனுஷரணம் இதையா போக போறே? நீ உனக்கு மானம் போகலையா? ரூಢியா இந்த பேர் இருந்தா யௌகிகமானா வந்திருக்கு உனக்கு. அவைய காரண பேர்னா உனக்கு இது காரண பேர் இல்லாம போயிடுமே. உன் கடனை கொடுக்காம என்ன வந்து வைய முடியா பண்ணிவிட்டியே. இந்த பூவையும் குங்குமத்தையும் சரணத்துல போட மாட்டேன்னு சிவே கதமபர்ணேதி ரூಢீ லஜ்ஜாயதே நவ. மானம் போகலையான்னு காட்டாள். இப்படி சொல்லிவிட்டு கண்ணால ஜலம் விட்டுவிட்டாள். 5-6 சொட்டு அவங்க சுட்டு போயிட்டான். அதே க்ஷணத்திலே கடன் கொடுத்தவனுடைய பத்னி ஓடி வந்து அந்த பத்திரத்தை கிழிச்சு வரவு வச்சு இவர் காலில் கொண்டு வச்சு பூஜையில நமஸ்கரிச்சு, எங்க ஆத்துக்காரர் அவசரப்பட்டு உங்களை என்னமோ சொல்லிவிட்டாள், நீங்க அவ சொன்னதுக்கு வருத்தப்படப்படாது, உங்க பத்னி உள்ள வந்து என்னிடத்துல எண்ணி கொடுத்துட்டாள் எல்லாத்தையும் வட்டியோட, நான் வாங்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது, அவர் அவசரப்பட்டு சொல்லிவிட்டார்னா. என் பத்னியாவது வரவாவது அம்மா அவ வந்து வடநாடுனா போயிருக்கா, இன்னும் 9 மாசம் ஆகும்னா. எங்க ஆத்துல இருக்காளே இதுவான பட்டும் பீதாம்பரமும் ஆபரணமும் புஷ்பமும் குங்குமமா இருக்காளேன்னாள். போய் பாக்குறாள். அம்பாளே அவ பத்னியுடைய வழம் போட்டு கொடுத்துட்டு இருக்காள். போய் காலை போய் பிடிச்சு கதறினாள். அப்படி அம்பாள் நேரம் வந்து அனுகிரகம் பண்ணுவாள். அம்பாளுடைய பிரசாதம் பரிபூர்ணமா வேணும். அதை பிரார்த்திக்கிற போது அவா சோகாய தனையாயான்னு கேட்க சொல்லிட்டு வேதம். 1000 மாதாவோ இல்லையோ வேதம். அப்படி கேளு, அம்பாளை பார்த்து கேளு, அவளுடைய அனுகிரகத்தாலதான் கிடைக்கும்னா.